சாட்சியாய் நிறுத்துகிறபடினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. அது போல இன்னும் சபையில கத்தாவே பிள்ளைகள் கத்தாவே சுகவீனமாய் இருப்பதை கேள்விப்படுகிறோம் கத்தாவே. அவர்களோடு கூட இருந்து உடைய ரத்தத்தை சிந்தி கத்தாவே ஆண்டவரே, அதற்கென்றே நீர் சிந்தனீரே கத்தாவே. அவர்கள் சுகத்தோடு வெளியில் வரவும் சாட்சியாய் நிற்கவும் தேவரி கிருபை செய்கிறபடினால நன்றியோடுமை துதிக்கிறோம் தகப்பனே. இன்னுமாய் கத்தாவே சபை முழுவதும் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் பேர் பேராய் கண்ணோக்கி பாரும் கத்தாவே. அவருடைய காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர் கத்தாவே. ஒவ்வொருவருக்கும் தேவையான சுகத்தை பலத்தை தேவைகளை சந்தித்து கத்தாவே இதோவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக சாட்சியாக நீர் நிறுத்த போறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. தகப்பனே, நீர் எங்கள் ஜபங்களை நீர் கேட்டபடினால் உண்மை துதிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் ஒருமனப்பட்டு உண்மை நோக்கி கூப்பிட்டோம் கத்தாவே. நீர் ஜபத்திற்கு நீர் பதில் தந்தபடினால நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் கத்தாவே. தாழ்த்துறோம் ஆண்டவரை. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹலோ மீரா, கேட்டுச்சா? கேட்டுச்சு aunty. Okay. It's time to share our testimonies. Before that, we're just going to sing this song of healing where God says, I am the God that healeth thee. It is God's word that we're going to sing. Exodus chapter 15 verse 20 says so. If you will diligently hearken to my voice and do that which is right in my eyes and keep all my statutes and commandments, behold, I will put none of the diseases of Egyptians upon thee. I will heal all your diseases, says the word of God. We're going to hold on to this wonderful promise from Exodus chapter 15 verse 26. And we're going to sing this as a song this morning, just like God is singing to each and every one of us. Shall we just claim the power of our everlasting Father over our diseases, over our dreadful situations? Just join with me even as I praise Him. I am the God that healeth thee. I am the God, your healer. I send my word and healed your disease. I am the Lord, your healer. You are the God that healeth me. You are the God, my healer. You sent your word and healed my disease. You are the God, my healer. Saying the Soloma, God is our healer. Even today, God is healing your disease. Even today, God is meeting with you in your dismal situations as you are. கர்த்தர் இப்பொழுதும் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நாமாகவே இருந்த வண்ணமாய் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். சேர்ந்து இந்த சின்ன பாடலை பாடும்போது, I pronounce healing in the name of Jesus. I declare healing by the power of the blood of the Lamb. Hallelujah. Into our homes, under the sound of this voice, wherever it travels. Oh, I pray the spirit of deliverance, the power of the Holy Spirit will enter into our homes. Shall we sing it together? I am the God that healeth thee. I am the God, your healer. I send my word and I healed your disease. I am the God, your healer. You are the God that healeth me. You are the God, my healer. You sent your word and healed my disease. You are the God, my healer. You are the God that healeth me. You are the God, my healer. You sent your word and healed my disease. You are the God, my healer.
Lord, you are our healer. We thank you, Master. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Oh, Psalm 107 verse 20 says, God sends his word and heals us. Hallelujah. அவர் வார்த்தை அனுப்பி சுகமளிக்கிற தேவன் என்று சொல்லி நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்தார். Hallelujah. அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். மறுபடியுமாய் சத்துரு அதை கிளற அவனுக்கு அதிகாரம் இல்லை. எல்லோரும் சேர்ந்து எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் உண்டு. அந்த பாடலை கரங்களை தட்டி வீடுகள் இருந்த வண்ணமாகவே பாடுவோமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். அவர் நல்லவராக வல்லவராக இருப்பதினால் ஸ்தோத்திரம். சொல்லுமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். அவர் நல்லவராக வல்லவராக இருப்பதினால் ஸ்தோத்திரம். நான் கூப்பிட்ட வேளைகளில் பதில் கொடுத்தீரையா. நான் கூப்பிட்ட வேளைகளில் பதில் கொடுத்தீரையா. இன்னலை நீக்கிவிட்டீர். மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை தந்தாரே. இன்னலை நீக்கிவிட்டீர். மகிழ்ச்சியை தந்து விட்டீர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். அவர் நல்லவராக வல்லவராக இருப்பதினால் ஸ்தோத்திரம். நான் பயப்படும் நேரங்களில் உம்மை உறுதியாய் நம்பிடுவேன். நான் பயப்படும் நேரங்களில் உம்மை உறுதியாய் நம்பிடுவேன். நீரே என் கோட்டை, என் ரட்சிப்புமானவரே. ரட்சிப்பு நீரே என் கோட்டை, என் ரட்சிப்புமானவரே. நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். அவர் நல்லவராக வல்லவராக இருப்பதினால் ஸ்தோத்திரம். நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். அவர் நல்லவராக வல்லவராக இருப்பதினால் ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சொல்லுமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். Hallelujah. Now it is time to share our testimonies. நம்ம பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல வைத்துட்டோம். We began the entire service only upon this note. Cast all your burdens upon Jesus. Hallelujah. அதனால சுமை தாங்கி என்று யாரெல்லாம் நான் தான் என் வீட்டின் சுமை தாங்கி என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களோ, நமக்கு ஒரு சுமை தாங்கி உண்டு. ஆண்டவர் சொன்னார், உன் சுமைகளை என் மேல் சுமத்து என்று சொல்லி. God's shoulders are able enough and his everlasting arms are so long and strong that it can reach to your situation. So ஏதாவது சாட்சி இருக்கும் என்றால் கர்த்தர் நாம மகிமைக்காக you can share your short testimonies for the glory of God. If anybody would like to share your testimonies. Meanwhile, we greet everybody
who's on the video mode. We greet Sister Lily Priya and family in the name of Jesus. We greet Sister Viola and Brother Reginald in the name of Jesus. We greet Sister Monica all the way from New Zealand, Sister Monica Rajesh and family in the name of Jesus. I greet my mummy and daddy in the name of Jesus. And today is Mother's Day. Hallelujah. So she's my mother. So I greet her in the name of Jesus. And all of you who are mothers to me in Canaan Ministry, I make no difference between all the mothers in Canaan. So I greet you all with the same love. And I greet Sister Cherry, the mother to be, very soon, God willing. I greet her in the name of Jesus, and Brother Ashish also. I greet Brother Ashish in the name of Jesus, and we greet Brother Shri in the name of Jesus. We greet Sister Preeti and Brother Jagan and little Jacinta in the name of Jesus. We greet Samuel uncle in the name of Jesus, and Ravi Chandrika auntie, we greet her in the name of Jesus once again. Happy Mother's Day. And we greet Sister Sukanya, who's there with her child. So we greet Sister Sukanya. We greet Sister Shainu in the name of Jesus. I hope Brother Peretti is somewhere behind. And we greet Jennifer and Brother Karthik in the name of Jesus. We greet Sheba in the name of Jesus. Sister Juliet Sangita and family in the name of Jesus. Sister Shirani, we greet them in the name of Jesus. And Jessica, I greet her in the name of Jesus, my daughter. And Sister Sarita, I greet her in the name of Jesus. Sister Becky and Brother Balaji, we greet you in the name of Jesus. And Vasanti auntie, a happy Mother's Day. Though your children are far away, I know they would have greeted you already. Greetings in the name of Jesus. And Sister Suja is there. And we greet Sister Suja and the little one in the name of Jesus. And we greet Sister Minnie and Sarah auntie in the name of Jesus. Brother Felix, we greet him in the name of Jesus. And we greet Sandhya and Sister Muttu in the name of Jesus. And Lisa, we greet you in the name of Jesus, Sister Lisa. And Brother Martin, we greet you in the name of Jesus. And Brother Ajay, greetings in the name of Jesus. Vigila auntie, greeting to the special mother. So Vigila auntie, greetings in the name of Jesus. Sister Nitya and Brother Prashant, we greet you in the name of Jesus. Sister Atulya, we greet you. Brother John, we greet you. Sister Malati, and then Abhisha, I think Christina, we greet them in the name of Jesus. Akshaya, I'm seeing you for the first time, I think, because I have not seen you in the Zoom meetings. Greetings in the name of Jesus. Sister Glory, we greet you. Chitra, the name is given. We greet Chitra in the name of Jesus. Alan, under compulsion, is switched on his video. We greet you in the name of Jesus. And we greet, I think that is Shanti or Judith, it is given. So we greet them in the name of Jesus. And I think video mode, Brother Stephen Raj is here with us. So Sister Sheila, Brother Stephen Raj, and baby Celeste, we greet them in the name of Jesus. So all of you, we greet you. And any testimonies, please do share. Otherwise, we're going to get into the Word of God. Kathariya Vaarthai Kullai, Nama Sellarko, it's going to be bilingual. So you can follow it both in English as well as in Tamil. Annie Paul auntie. She's there, the audio. Sister Annie Paul. Can you hear me, sister? Yes, we can hear you. You're in the audio mode, is it? ஆமாங்க சிஸ்டர். Okay, sister. நான் இது பண்ணல. நைட்டி தான் போட்டுருக்கேன். அதனால I'll just say. Yes, sister. I'll just say I want to very badly say yes, sister, a few please. words. Please. போன September 1st வந்து one of my friend introduced me to the Zoom meeting. And the September 1st ல இருந்து 2nd வரைக்கும் I feel God has prepared me for what I have to come across through the Zoom meeting. ஏன்னா அன்னையிலேருந்து I just got attached myself to the Zoom meeting. And ஒரு கொஞ்ச நாளே எங்கள் வீட்டில் நிறைய சேஞ்சஸ். ஏன்னா 9 o'clock வந்தால் நான் அந்த Zoomல ஆன் பண்ணிடுவேன். அப்போ ஃபர்ஸ்ட் டே நானும் எங்கள் ஹஸ்பண்ட் தான். அவங்க ஃபர்ஸ்ட் அது அவங்க அவ்வளோவா அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு ரூம் இன்னொரு ரூம் சிக்னலுக்காக போயிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. So I was very happy. அதை வந்து ப்ளூடூத்லேயே வச்சு வீடு ஃபுல்லாக அந்த 1 hour was blessing. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். டெய்லி அந்த வார்த்தைங்களை நான் ரொம்ப பிடிச்சிக்கிட்டேன். பர்சனலாக ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கும் நான் ரொம்ப எல்லா காரியங்களும் இருக்கும் போது அப்போ அந்த கோவிட் வந்து இந்த கொஞ்ச நாளாக லாஸ்ட் வீக் திடீர்னு எதிர்பார்க்காத விதமாக what happened was I had to lose my husband. I won't say I lost my husband. He is in the Lord. But throughout I was able to be with him.
அது எனக்கு ஒரு பெரிய blessing. யாருக்கும் அந்த சாக்கியம் கிடைக்காது. I was there with him and we were both together. எல்லா ஒரு 4-5 டாக்டர்ஸ் எல்லாரோட இருக்கும் போதே இந்த காரியம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நானுமே ரொம்ப சீரியஸ் ஆனேன். எல்லா நாளிலும் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வார்த்தை நிதிரப்படுத்திட்டே இருக்குது. அதனால இந்த வாழ்க்கை வந்து நம்ம ஒரு அனித்தியமான ஒரு வாழ்க்கை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நம்ம குடிச்சிட்டு அவருக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்காக தான் கர்த்தர் எனக்கு ஒரு மறுவாழ்வே கொடுத்திருக்காரு. அதனால இந்த சிச்சுவேஷன் நம்ம சொல்ற மாதிரி மரண இருள பள்ளத்தாக்கிலே கடந்து சென்றாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் அந்த விசுவாசமோ நம்மளால கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணுமோ ஒவ்வொருத்தரும் அதை செய்வோம். இந்த சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. இன்னும் பாரமாக சுத்திரங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். I will once again I thank Pastor Meera, Manoj and everybody. Many of you I have not seen. It was my prayer. I was actually requesting my husband ஒரு நாள் டி நகர் வரைக்கும் போலாம் we are in தாம்பரம். அது எங்களால it was not feasible அப்போ. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் whatever it is we'll all meet together. கர்த்தருக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துறேன். Amen. Hallelujah. It's a mighty testimony. As sister sharing, just a day before sister lost her husband, God made me say this verse that I don't know why I said அந்த ஈர களிமண்ணை குறித்து ஆண்டவர் பேசினார். கடினமான களிமண்ணா இருக்காதீங்க, ஈர களிமண்ணா இருங்க, கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளாய் வணைந்து கொடுங்க என்று சொல்லி. And sister, I believe sister said, so I'm just going to yield myself into the will of the Lord என்று சொல்லி. So அந்த ஈர களிமண்ணா இருக்கும்போது when God molds us for his glorious purposes, அந்த வழி தெரியாதபடிக்கு அழகா நம்மை வணைகிறார். அதே போல sister Annie Paul, in spite of her terrible loss, God is working on her. God is perfecting her for a glorious mighty purpose, I would say. So she just yielded herself as wet clay into the hands of God. He's the potter, he's the maker, and we are the clay, says the word of God. If still we have hardened our hearts, நம்ம கடினப்படுத்தி இருப்போம் என்றால் ஆண்டவர் தாமே மிருதுவாய் நம் இதயங்களை மாற்றும்படி இரு களிமண்ணாய் கர்த்தருடைய கரங்களில் நம்மை வணைந்து கொள்ளும்படி ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது we are just going to get into the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நம்ம கடந்து செல்ல போறோம். விஜிலா ஆண்டி அவர்கள் she will say a small prayer for the word of God. அதுக்கப்புறம் நம்ம வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற இயேசுவே, பரலோக பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கேக்குதாம்மா? கேக்குது ஆண்டி, கேக்குது. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தாவே அநேக நாட்களுக்கு பிறகு தகப்பனே இந்த ஜூம் மீட்டிங்ல நான் கூட கலந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கடந்த ஒரு வருட காலமாய் கர்த்தாவே ஆலயத்துக்கு போக முடியாம கர்த்தாவே நாங்கள் வீட்டிலே இருந்தாலும் தகப்பனே எங்களுக்கு நல்ல வசனங்களை நீர் கொடுத்து எங்களை தைரியப்படுத்தி எங்களுடைய ஆறுதல் படுத்தி வருகிறீர். விசேஷமாக இந்த கொரோனா நாட்களிலே வியாதிப்பட்ட ஒவ்வொருவரோட நீர் கூட இருந்தீர் சுவாமி. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்க கூட கர்த்தாவே ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அதற்காக ஸ்தோத்திரம். கூண்டு கொண்டு வந்து சேர்க்கிறப்பா. அதை அநேகருக்கு கர்த்தாவே நன்மை செய்தீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு கர்த்தாவே எங்களை இந்த உலகத்துல வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற சுவாமி. இன்னும் உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் களிமண்ணா எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வணைந்துள்ளோம். நீர் விரும்புகிற கனமான பாத்திரமாய் எஜமானுக்கு கனமும் பிரயோஜனமாக பாத்திரமா ஒவ்வொரு வணைந்துள்ள சுவாமி. இப்பொழுது கேட்க போயிற வசனங்கள் எங்களுக்கு ஆறுதலும் பலனும் ஜீவனும் சுகத்தையும் தரட்டும் சுவாமி. நீர்தான் பொறுப்படுத்திக் கொள்ளும், பாஸ்டரை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வாதம் வசனங்கள் கடந்து வரும்போது ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் தேவையான என்னென்ன வசனம் தேவையோ என்னென்ன போதனை தேவையோ அதை கொடுத்து எங்களை தேற்றும் சுவாமி. நீர் எங்களை தேற்றுகிற தேவன். தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, ஒருவராவது வேதனைப்பட்டு கலங்கக்கூடாது. எல்லாருக்கும் மன தைரியம், சந்தோஷம், சுகம், ஆறுதல், ஆரோக்கியம் தான் இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். It's a joy to meet all of you. ஒருவேளை நிறைய பேரோட வீடியோஸ் are on and I'm so happy to see many people, very especially people from different countries, and I'm so happy to see my daughter. ஏன்னா ஒரு வாரமாக என் மகளையே நாங்கள் பார்க்கல. ஸோ நாங்கள் வரும்போது அவள் ஓடிடுவா, அவள் வரும்போது நாங்கள் உள்ளே இருப்போம். ஸோ மேபி உங்களை மாதிரி நானும் இன்றைக்கி தான் அவளை பார்க்குறோம். ஸோ we are very happy
that God has given such facilities. Even though we live in the same house, we live in the same premises, but still we didn't see each other for the past 1 week because of the sickness. இன்னைக்கு எல்லாரும் ஒரு டெஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், everybody is asking, what's the score அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. What's your CT score? This is what people ask us. இன்றைய தினத்தில் எல்லாரும் ஒருத்தரை நோக்கி கேட்பது என்னன்னா, உங்களுடைய சிடி ஸ்கோர் என்ன என்றுதான் கேட்கிறார்கள். When somebody says it's around 7 or 8, they say it's fine, you'll be all right. ஏதாவது 7 8 இருக்கும் என்றால் அந்த சிடி ஸ்கோர் அது பரவாயில்லை என்று சொல்கிறார்கள். Somebody says if it is around 15, they say you are on the border of high risk zone, so be careful. 15 என்று சொன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் என்று சொல்கிறார்கள். And so on. We know the CT scores and we know what the evaluation means. இப்படியாய் நம்ம எல்லாருக்கும் இப்ப இந்த சிடி ஸ்கோரை குறித்து பரிச்சயமாகி விட்டது. Suddenly a scientist from Delhi says one CT scan is equivalent to 300 or 400 X-rays. You are exposed to radiation and then cancer. திடீரென்று ஒரு அறிவியல் நிபுணர் இப்படியாய் சொல்லியிருக்கிறார், இந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருந்தா இந்த சிடி ஸ்கேன் எடுக்கும்போது அந்த ரேடியேஷன் லெவல்லாம் ரொம்ப அதிகமாக இருப்பது நிமித்தம் கேன்சர் உங்களுக்கு வரலாம் என்று So people slowly started slowing down on testing on CTs. Okay. Then what happened was then people went into something else. That is, they straight away asked, are you positive? Have you tested positive? இப்பொழுது இன்னொரு கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்க பாசிட்டிவ் ஆയി டெஸ்ட் பண்ணீங்களா என்று கேட்கிறார்கள். So this is something that all of us recently we've been hearing about, testing results. இப்பொழுதெல்லாம் பரிசோதனை, அதனுடைய பரிசோதனை ரிசல்ட், இதுதான் ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது. So this is a very common term in the recent few days or few weeks that we've gone by. இங்க இப்போ சமீபத்துல இது இந்த மாதிரி டெஸ்டிங் பாசிட்டிவ் என்ற வார்த்தைகள் தான் அதிகமாய் பேசப்படுகிறது. I'm going to remind you of another testing. இன்னொரு பரிசோதனை குறித்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். This is not a testing that can be done in any lab or any diagnostic center, but this is a testing that God says He's doing simultaneously. Even as you and I are going through a testing on this earth, God says He's also He's also asking us to go through a test. இந்த பரிசோதனை எந்த பரிசோதனை ஆய்வு கூடத்திலும் செய்யப்பட போவதில்லை, கர்த்தரா இதை செய்வது. அதை குறித்து இப்படியாய் சொல்லப்படுகிறது. It's found in the book of James chapter 1 verse 12. It says, blessed is the one who perseveres under trial, because having stood the test, that person will receive the crown of life that the Lord has promised to those who love Him. யாக்கோபு 1:12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று. Nobody wants to go through a test. யாருக்கும் சோதனைக்குள்ள செல்ல இஷ்டம் இல்லைதான். Many people, why are they dragged into ICUs? Why are they put on ventilators? Because initially when they go through some symptoms, they're scared to go through a test. ஐசியு வென்டிலேட்டர் ரிப்பேர்பட்ட அறைகளுக்குள்ளாய் செல்வதற்கு மக்கள் மறுக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பரிசோதனைக்குள்ளாய் செல்வதற்கே உங்களுக்கு பிடிப்பதில்லை. That is where you take them half dead, and either their life is into trouble, and people around them, they are also going through a lot of trouble. இந்த பரிசோதனைக்கு தங்களை உட்படுத்த யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவங்க தான் இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ளாய் மோசமான நிலைமையில இந்த ஐசியு பேப்பட்ட ரூம்களுக்கு செலுத்தப்படுகிறார்கள். Similarly, tumors also, in the initial stage, when we ask somebody to test on us, we will know whether it is cancer, whether it is malignant, or it's just another fat accumulation. But people don't want to go for any tests, and after a while, that is when chemo, radiation, surgeries and so many things have to come into place. இந்த கேன்சர் கொப்பளங்கள் ஒருவர் உடலில் தோன்றும் போது அதை பரிசோதனைக்குள்ளாய் உட்பட அவங்க பிரியமா இருப்பதில்லை. அது நிமித்தம் அது முத்தி போன பிறகு கேன்சராய் மாறின பிறகு அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. There is one more group of people who are willing to go through a test, but they will always speak like this. இன்னொரு விதமான மக்கள் உண்டு, பரிசோதனைக்குள்ளாய் செல்வார்கள், ஆனால் இப்படியே பேசுவார்கள். They will say, like how children, they will say, what I've studied only, it should come on the question paper. I don't want to write anything which I have not studied. அவர்கள் இப்படியாய் சொல்வார்கள், நான் படித்ததுதான் எனக்கு கேள்வியாய் வர வேண்டும், நான் படிக்காததும் கேள்வியாய் வரக்கூடாது என்று. So they're willing to go through a test, but they don't want to be tested on all aspects, only on their comfortable zones. Maybe this I'm comfortable, let God test me. This I'm okay, let God test me in this area. They don't want to allow God to test them in all the areas. பரிசோதனைக்குள்ளாய் செல்லும்போது அவங்களுக்கு எந்த காரியங்கள்லாம் சௌரியமா இருக்குதோ அந்த காரியங்கள் மட்டும் ஆண்டவர் பரிசோதிக்கட்டும், மற்ற காரியங்களை என்னை பரிசோதிக்க கூடாது என்ற மனப்பான்மையோடு இருப்பார்கள். And there's another group will say, after writing the test or going through the test, God give us favor in the evaluators.
இன்னொரு பகுதி மக்கள் உண்டு, பரிசோதனைக்குள்ளாய் சென்ற பிறகு அதை பரிசோதித்து அறிகிற அந்த நிபுணர்கள் அதை மேற்கொள்ளும் போது அந்த இவாலுவேஷன் அசஸ்மெண்ட்ல எனக்கு ஒரு சகாயம் வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள். And finally there's one more group which will say, after that writing the test, after corrections are over, the day before the marks are announced on the e-portal or when it comes on the paper, they will call all the prayer leaders and they'll ask their mother, grandmother and everybody saying them, please pray, in another 1 hour my result will come, in another day my result will come. When everything is over, they would have skipped all the time that they have, and finally within 1 day or 1 hour before, they will ask for a miracle, they'll ask for something to go perfectly right. பரீட்சை முடிந்து திருத்தி முடிந்து எல்லாம் முடிந்து அது ரிசல்ட் வர இன்னும் 1 மணி நேரம் இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஃபோன் அடித்து எனக்கா ஜெபிங்க ரிசல்ட் வரப்போது நல்ல மார்க் வரணும் என்று சொல்வாங்க. But here we are going to ask God, what is the test that we need to go through? Next 14 days, even the busiest of the busy person will not have much work except government servants or people in the health department. I know only one person in this whole Zoom meeting who's going to be busy in the next 14 days. All of us are going to be absolutely idle. Our track pant or our nighties, this is going to be the uniform for the next 14 days. So we are going to be very jobless the next 14 days. We will not have any work to do. அடுத்த 14-15 நாட்கள் நமக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையும் இல்லதான். நம்ம எல்லாம் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்க போறோம், ஒருவரை தவிர நம்ம ஃபெலோஷிப்ல. மற்ற எல்லாரும் நம்ம செய்வதற்கு ஒரு பெரிய காரியம் இல்லை, நம்ம எல்லாம் வீடுகளில் முடங்கி கிடக்க போகிறோம். So what is the test that we are going to allow God to go, ask God to do in us? அப்போ நமக்குள்ளாய் எப்பேற்பட்ட பரீட்சை ஆண்டவர் செய்யக்கூடும் என்று நம்ம கேட்க போறோம். The first test that I want to remind you is found in the book of Hebrews chapter 13 verse 17. முதல் பரீட்சை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். It says like this, obey those who rule over you and be submissive, for they watch out for your souls as those who must give account. Let them do so with joy and not with grief, that would be unprofitable for you. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. The first thing that God is asking us is, God is going to test us. Maybe there is somebody in your house who's an elder, who's your husband, who's somebody who's walking with God, or maybe a pastor, maybe an evangelist, somebody whom God has given you as a greater person in your house. And according to the verse that we read, God wants us to be submissive. He wants us to be submissive and obey whatever instructions we are going to get in the next 14 days. எப்பேற்பட்ட பரீட்சைக்குள்ளாய் நம்மை ஆண்டவர் செலுத்த போகிறார் என்றால், அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களுக்கு ஒரு தலை என்று கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு கணவனாக இருக்கலாம், அது வீட்டில் ஒரு மூத்தவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும்படியான ஒரு பரீட்சை. We will all obey the law of the state, because if you go out, your cars or your bikes will be confiscated, or you might be fined, or you might be taken to the police station. So we are very careful. We don't want to hurt anybody outside your gate. But God has given us somebody, maybe through like meetings like this, maybe a pastors, maybe a mother, maybe a father, somebody who's walking, somebody whom God has kept as an authority in your house. God wants us to be submissive rather than giving them answers or giving them excuses or giving them any unwanted arguments in the house. மாநிலத்தின் சட்டத்துக்கு ஒரு நாட்டின் சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். ஏன்னா நம்ம கேட்டுக்கு வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே நம்ம போக முடியாத சில காரியங்கள் தடை, அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறோம். அதே போல நம்ம வீட்டுக்குள்ளாய் ஒரு அதிகாரத்தின் தலை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கும்படி, மாற்று பேச்சு பேசாதபடிக்கு, தேவையில்லாத தர்க்கங்களுக்குள்ளாய் ஈடுபடாதபடிக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். We have 4 dogs in our house. எங்களுக்கு 4 நாய்கள் உண்டு. The best, my younger son always asks me which is the one. He'll always keep on, maybe once in 2 days or once in 3 days, he will ask me, which is the dog that you like? Among the 4, who is the one that you like? எப்பொழுதுமே என் சின்ன பையன் என்னை வந்து கேட்பான், இந்த 4 நாயில் அப்பா உமக்கு பிடித்த நாய் எது என்று கேட்பான். I will give him my answer, but one thing that is very strange is there's one which is absolutely like a baby. It is the youngest in our house, but it becomes very ferocious. Even last night we had to throw open the door and run outside the house because there was a fierce battle. Almost they were tearing each other. One dog was fighting with the other dog. குறிப்பிட்ட ஒரு நாய் இருக்கிறது, அது வந்து ஒரு குழந்தையை போல
பெரிய சண்டையில் ஈடுபட்டிருந்தது. நாங்க எல்லாம் அலறி கொண்டு போயிட்டு அந்த ரெண்டு நாய்களையும் பிரிக்க வேண்டியதாயிடுச்சு. After I came back into the room, I was so sad and I said, I was thinking this one is a very soft-natured one, this one is very polite, this one is very friendly even with strangers, but inside the house, in that small family members of 4 dogs, it is now showing that it is more powerful, it is taller than somebody, it is more muscled than somebody, it is more powerful than somebody. The Great Dane is really creating a lot of unwanted havoc in the house. அந்த குழந்தை மனப்பான்மை படைத்த அந்த நாய் தானே எங்களுக்கு வியப்பா இருந்தது. வெளியில எல்லாம் பயந்த சுவாபம் தான் எல்லாம் பார்த்தா, ஆனா தன்னுடைய 4 நாய்களுக்கு மத்தியில, குடும்பத்தின் மத்தியில, அதுவும் நானும் ஒரு பெரிய ஆள் தான், நானும் என்ன எனக்கும் வலிமை இருக்குது என்று காட்டிக் கொண்டிருந்தது எங்களுக்கு வியப்பா இருந்தது. It wants to overpower all the others. The senior most is 7+ years, then the next is 4 or 5 years old. This is only not even 1 year old. It is only 9 months or 10 months old, but it pounces and pushes everybody just because it's very strong. It becomes like a monster in the house. அது என்ன ஆகிறது என்றால், எல்லாம் அதை காட்டிலும் மூத்த நாய்கள், பல வருடங்கள் மூத்த நாய்கள், இது சில மாதங்கள் தான், ஆனாலும் அதனுடைய பலன் பெரிதா இருப்பது நிமித்தம் அது சாப்பாடு வேலையில எல்லா நாய்களையும் துரைத்து விட்டு தன்னுடைய வலிமையை காட்டுகிறது. But here God is telling us, if there is somebody above you, you need to be submissive, you need to listen to their orders, you need to be careful to obey what they instruct you. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, நமக்கு மேலாய் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார் என்றால் அந்த அதிகாரத்திற்கு அடங்கி இருக்கும்படி. If you don't believe on this, I'm going to remind you, there were 2 people who disobeyed authority, who disobeyed leadership, who never bothered to honor somebody who was above them. You know, when God put them to shame, I'm going to remind you this. தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியாத 2 நபர்களை குறித்து நான் இப்பொழுது பேச போகிறேன் வேதாகமத்திலிருந்து. It's found in the book of 2 Timothy chapter 3 verse 8 and 9. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Now as Jannes and Jambres resisted Moses, so do these also resist the truth. என்னேயும் யப்பிராயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். Men of corrupt minds disapproved concerning the faith, but they will progress no further, for their folly will be manifest to all, as theirs also was. இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். The Bible tells us, when did this happen? During Moses' time. Thousands and thousands of years ago, there were 2 people, Jannes and Jambres. Have you ever heard these 2 names in any of, maybe somebody's 40 years, maybe somebody's 50 years, maybe somebody's 60 years? Have you ever heard about this Jannes and Jambres in any of your sermons? என்னேயும் யப்பிராயும் இந்த 2 பேர்களை குறித்து யாராவது எப்பொழுதாவது பிரசங்கத்திலேயோ வேதாகமத்திலேயோ கேள்விப்பட்டு ஞாபகம் வருகிறதா? Out of all the 61 participants, I'm 200% sure 50 to 55 people wouldn't have ever heard these 2 names, which is in the Bible, which is something in the New Testament which we love to hear. நான் கட்டாயம் அறிந்திருக்கிறேன், இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த 2 பேர்களை குறித்து கிட்டத்தட்ட 50-55 பேருக்கு கண்டிப்பா தெரிந்திருக்காது. And why am I reminding you is, later many years ago, Timothy was a servant to Paul. Timothy was a student with Paul. Timothy was learning something from Paul, and Paul is telling him there were 2 people. God kept them under Moses. These people should have been submissive. People should have been prayerful. These people should have been faithful to the high command, but they never really bothered. They were people who were hated by God. They lost all the blessings from God. தீமோத்தேயு பரிசுத்த பவுல் அண்டை அவர் வேத வார்த்தைகளையும் சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டிருந்தார். அவர் தீமோத்தேயை நோக்கி பரிசுத்த பவுல் இந்த 2 நபர்களை குறித்து சொல்கிறார். என்னையும் எப்பிரையும் எப்பேற்பட்ட மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் என்ற எடுத்துக்காட்டை அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். Friends, very soon corona and all this that you're facing will go away, will vanish. அன்பான நபர்களே, இந்த கொரோனா, இந்த பரீட்சை, இந்த காலங்கள் எல்லாம் கடந்து போய்விடும். Very soon, because America, every school is open, even kindergarten schools they've started going. Malls are open, gyms are open, parks are open, everything that was shut is open, and absolute normal life in the US. அதி சீக்கிரத்தில் எல்லாமே நீங்கி விடும். இப்பொழுது யுஎஸ் தேசத்துல எல்லாம் நீக்கப்பட்டது, பள்ளிக்கூடம் கூட ஆரம்பித்தாயிற்று. Similarly, slowly, one by one, usually we are 1 month or maximum 2 months behind US. So all put together, when we receive the vaccines, we will also slowly come back to normal. நம்ம தேசத்திலே இந்த வேக்சின் போட்ட பிறகு எப்பொழுதும் இந்த யுஎஸ் அப்பேற்பட்ட தேசங்களுக்கு 1 மாதம் இல்ல 2 மாதம் பின்னாடி இருப்போம். அதே போல நம்முடைய காலங்களும் சாதாரணமாய் மாற போகும். But instruct your children, instruct people in your house, whether it is a
man or woman in your house, tell them, if at all you don't want to bother the authority that God has given you inside the house, you are going to face a lot of stressful days. உங்கள் வீடுகளுக்குள்ளாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ நீங்க சொல்லி தர வேண்டியது கர்த்தர் கொடுத்த தலைமைத்துவத்துக்கு அடங்கி இருக்கும்படி. And you know what will happen? The Bible tells they will progress no further. Whatever your children, whatever your husband, whatever your wife, whatever your pastor is today, if they don't have this habit of obeying authority, if they don't have this habit of listening to people whom God has kept on this earth, then they will be stagnant. You will not see any financial blessing. You will not see any great things happening in their life. They will live. God will not touch their lives. God will not snatch anything. But you will see an absolute stagnant life in the air, in whomever you are worried about. இப்படிக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் என்றால் அவர்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள், அவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை, அவருடைய மதிகேடு வெளிப்பட்டது போல அதிசீக்கிரம் வெளிப்படும். இப்பேற்பட்ட காரியங்கள் தான் நடக்கும். So first test is God wants to test. Next to 14 days, all that we will do is maybe watch videos, lot of videos, YouTube or whatever it is, get ready, or maybe wake up very late, sleep very late, your sleep pattern is again going to change. Few people, slowly your dresses are not going to fit. All this going to happen next to 14 days. It's not going to end in 14 days. It might be extended. We don't know. But in this next 14 days or 21 days or whatever days that are ahead of us, let's remember God wants us to be obedient. If it is your mother, if it is your father inside your house, if it is your husband, wife, children, whoever it is, God wants us to remember this test. Every day there will be God who is going to watch. Are you obedient to your parents? Are you obedient to your husband? Are you obedient to your wife? You might be a super person, but God wants to test you. If you pass, you will see greater days. If you don't pass in this test, you will progress no further. Nobody has to curse you. Nobody has to cast witchcraft on you. You are the same person who is going to destroy your life. இப்படியாய் கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியோம் என்றால் நாம் பிழைத்திருப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டுக்குள்ளாய் கொடுத்த அதிகாரமா இருக்கலாம், அது தாயா இருக்கலாம், தகப்பனாய் இருக்கலாம், மனைவிக்கு கணவனாய் இருக்கலாம், இப்பேற்பட்ட உறவுகளுக்கு தலைமைத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு அடங்கி இருப்போம் என்றால் நல்ல காலங்களுக்குள்ளாய் நம்ம கடந்து செல்வோம். இல்லை என்றால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். Next test. அடுத்த பரீட்சை 1 Corinthians chapter 10 verse 9. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். It says like this, nor let us tempt Christ, as some of them also tempted and were destroyed by serpents. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. The Bible tells us, God is warning us, God is telling us, never test God. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை நீ சோதிக்காதே. There are many people who test God in so many things. நம்ம கர்த்தரை பரீட்சை பார்க்கிற நிறைய பேர் இருக்கிறோம். We know the car is going above 140, which is very dangerous. Our roads are maximum able to contain 100 speeds of 80 to 120. But we test, because we pray, because God is with us, because you have a prayerful mother or a prayerful wife, we risk God, or we test God on the road. அதிவேகத்தில் செல்லும் கார்களை ஓட்டிக் கொள்கிறவர்கள் தனக்கு ஜெபம் பண்ண அம்மா இருக்காங்க இல்ல மனைவி இருக்காங்க என்று சொல்லி கர்த்தரை சோதிப்பது போல ரொம்ப வேகமாய் செலுத்துவார்கள். Or so like few of us, maybe even me, who did not wear the mask, thinking that I am okay, these people are okay, I don't think there is corona in the room, all these things, maybe we test God and we unnecessarily get into trouble. கர்த்தரை பரிசோதிப்பது போல வீடுகள்ல நம்ம இருக்கும்போது யாருக்காவது கொரோனா இருக்கும்போது பரவாயில்ல நான் மாஸ்க் போட மாட்டேன் வராது என்று சொல்லி விசுவாசத்துல நான் உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி சில பேர் இருக்கலாம். But Bible tells us you can test God only one place. Entire Genesis to Revelation, only one place God wants us to test, which almost among 60 to 40 to 50% will never test God in that area. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரை கர்த்தரை சோதித்தறிவதுல நம்ம ஒருவேளை one area God says you can test. ஒரே ஒரு காரியத்துல ஆண்டவர் சொல்றார் நீங்க சோதித்து பார்க்கலாம். In which area God says when you bring your tithe to the house of God. நீங்கள் உங்கள் காணிக்கைகளை தசம பாகத்தை சபைக்குள்ளாய் கொண்டு வரும்போது. That's the only place God says you can test me. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நீர் என்னை சோதித்தறியலாம். But not many want to test God in that. ஆனா கர்த்தரை சோதித்தறிவதற்கு தசம பாகங்களை யாரும் கொண்டு வருவதில்லை. If you read many churches, if you read all the things, you will know how much people have failed, how much people have deficited God's kingdom.
கர்த்தரை சோதித்தறிகிற அளவுக்கு காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை பரீட்சை பார்க்க யாரும் முன் வந்ததில்லை. உங்களுக்கே சில காரியங்களை பார்த்தால் தெரியும். And here, rather than testing God, today I'm challenging you. You give your tithe and test God, because that's the only approved test. The God says, I am willing to come. COVID test, like the RT-PCR test or CT scan test, God says, I am willing to go through a test. That is, when you give your tithe, this is going to be a test for me. God is willing to go through the test. கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு பரிசோதனை, என் மேல் பரிசோதனை பண்ணலாம் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறது தசம பாகங்களையும் காணிக்கைகளை கொடுக்கிற அந்த ஒரு காரியத்தில் மட்டும்தான். நீங்கள் அதில் பரிசோதிக்கலாம் கர்த்தரை. But people test God in so many areas, so many ways. அதை விட்டு மக்கள் இன்னும் மற்ற அநேக காரியங்களை கர்த்தரை சோதிப்பார்கள். The book of Psalms chapter 106, 14 and 15th verse says like this. சங்கீதம் 106 அதிகாரம் 15-16 வசனங்கள். 14-15. 14-15 வசனங்கள். It says like this, but lusted exceedingly in the wilderness and tested God in the desert, and he gave them their request, but sent leanness into their soul. வனாந்திரத்தில் இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். The Bible tells us God sent sickness because there was a group of people in the wilderness. That is the 14 days path of wilderness that we are into. This COVID that is prevailing in our country, this wilderness that we are into, God is telling us, don't get into an unwanted buying. Don't get into an unwanted lust. Don't get into an unwanted asking for something or ordering something on Amazon or browsing something on OLX. God is telling us, don't get into an unwanted lust and then test God after ordering it, after swiping your credit cards, after eating lavish meals and ordering all these wonderful things that are available because there's 20%, because the restaurant is not able to sell, they give you a lot of offers and you keep on swiping your credit cards, and finally when it comes to paying the bill, there are many people who are going to suffer all around us. வனாந்திரத்திலே இஸ்ரவேலர் அலைந்து திரிந்த போது கர்த்தர் அவர்களை நோக்கி இந்த வார்த்தைகளை சொன்னார். வீணான இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி, இதே வார்த்தை நமக்கு கர்த்தர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். வரப்போகிற 14-15 நாட்கள், 2 வாரங்கள் தேவையில்லாத இச்சைகள் ஈடுபட்டு தேவையில்லாத சாப்பாடுகளை ஆர்டர் பண்ணி நான் அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் என்று சொல்லி அனாவசியமாய் செலவழித்து கிரெடிட் கார்ட்ஸை தேய்த்து அதற்கு மோசமான விளைவுகளை சந்திக்க கூடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போமாக. So be very careful, control your eyes, don't test God, because there will be many. You are idle, you have 24 hours in your room and the phone and data connections are stronger every day. Today what we used to have circles, we used to have like the mosquito coil. Today at the press of the button, within few microseconds the whole page loads up, movies load up, you can fast forward songs to the end of the movie. Anything can happen because of high data speed. At the same time, Satan wants to tempt you, ask you to buy something which will be of use only for the 14 days. You may not even bother about looking at it after 14 or 21 days. நமக்கு இப்பொழுது கரங்களில் எல்லாருக்கும் போன் இருக்கு, மொபைல் டேட்டா இருக்கு. நம்ம எல்லாவற்றையும் அதி சீக்கிரத்தில் சுலபமா எல்லாவற்றையும் ஆக்சஸ் பண்ணக்கூடும். அதனால் அதனில் சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு தேவையில்லாத காரியங்களை பார்ப்பதும் தேவையில்லாத காரியங்களை ஆர்டர் பண்ணுவதும் என்றால் நம்ம தான் அந்த விளைவுகளை சந்திக்கக்கூடும். That is what God says. Do not tempt Christ, and if at all you are going to tempt Christ, the Bible says these people were destroyed by serpent. Serpent could be your stress about the credit, about the loan, your stress about all the unwanted buying, your stress about all the unwanted, even lending money to an unwanted person, friend, whatever it is, it will all become a snare and it will be a serpent in your life. கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தவர்கள் சர்ப்பத்தினால் அழிக்கப்பட்டார்கள் என்ற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அதே போல நாம் இவ்வாறான விஷயங்களை கிறிஸ்துவை பரீட்சை பார்ப்போம் என்றால் நம்முடைய செலவழிப்பதில், நம்முடைய ஆர்டர் பண்ணுகிற அப்படின்னா நம்முடைய சர்ப்பம் என்னவா இருக்கும் என்றால் அதற்கு வருகிற நம்ம உள்ளத்தில் வருகிற பயம், ஸ்ட்ரெஸ், இப்பேற்பட்ட காரியங்கள் நம்மை ஒரு காலத்தில் அழுத்தி விடக்கூடும். Okay, somebody wants to say, okay, if your children or if you would say, okay brother, you know what, children are asking, what can I do, I am bored, what can I do? You know what will happen? God will allow. When you test God, God knows this is going to be your income, your salary might be cut, your offerings may not come in. With all these things, what can we do? We cannot go and steal, we cannot go and threaten people to give more money, but we can reduce our expenses. But if somebody doesn't bother to do that, you know what's going to happen to them?
இப்பொழுது சில பேர் சொல்றான், சகோதரி என் பிள்ளைகள் கேட்குறாங்க, இந்த மாதிரி காரியங்கள் உண்டு, எங்களுக்கு தேவை உண்டு, நாங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நீங்கள் சொல்லலாம். அப்போ என்ன நடக்கும்? The Bible tells us in the book of Numbers chapter 14 verse 22 and 23, because all these men who have seen my glory and the signs which I did in Egypt and in the wilderness, and have put me to the test now these 10 times, and have not heeded my voice, they certainly shall not see the land which I swore to them, or swore to their fathers, nor shall any of those who rejected me see it. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, என் மகிமையும் நான் எகிப்தில் வனாந்தரத்தில் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களால் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். Friends, there are so many people, you don't know the real situation outside. Maybe till last night, till 11 o'clock, we were battling about one particular thought that were running in our mind. நேற்று 11 மணி வரை கூட ஒரு காரியத்தை குறித்து மிகவும் கலங்கி இருந்தோம். After that, after making some arrangements also, maybe till 1 or 2 we could not sleep. அதற்கு வேண்டிய சில காரியங்களை தயார்படுத்தி கூட இரவு 1-2 மணி வரை எங்களால் தூங்க There முடியல. are so many people who need so many things outside, and there's a big group of people who are very happy, comfortable, asking for hot meals and asking for soups and asking for coffees and asking for some hot dishes from the mother, from the wife and all these things. There are still a group of people who are enjoying life to a great extent. Maybe yes, God has blessed you, but at the same time, next to 14 days to 21 days, let's be very careful not to test God without a reason. எத்தனையோ பேருக்கு தேவை இல்லாத சூழ்நிலையில சௌரியமா இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பகுதி, இன்னொரு சாரார் மக்கள் உண்டு, எவ்வளோ அவதிப்பட்டிருக்காங்க, கஷ்டத்திலையும் தேவைகள் மத்தியில அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, நம்ம அறியாமல் இருக்கிறோம். With that money, maybe the 300, 400 that you have, send it to a pastor who does not, whom you know, through a Google Pay. With that 500 rupees that you think you can ask, order a pizza or maybe a chicken biryani or something, maybe send it to some poor family whose husband may not have a job, who may not have, next to 14 days, nobody will be able to go out, and nobody is going to give salary for the 14 days that they are not working. You are business people, you are people who have maids coming to your house. Will you be paying them? Definitely no. And when you save this money, why don't you be a blessing to somebody around you? அனாவசியமான செலவுகளை நாம் தாமே குறைத்து கொண்டு அத்தியாவசியங்களுக்கு தட்டுப்பாடு இருக்கிற ஒரு போதவர் குடும்பத்துக்கோ, யார் தேவையில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கோ அந்த காசை சேமித்து அனுப்பினால் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். Then finally I want to remind you this and then close. The book of Daniel chapter 12 verse 13 says like this. இறுதியாக தானியேல் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்புவோம். When will this test end? This is going to be a result for us. நம்முடைய பரீட்சை முடியும் போது இதுதான் விளைவா இருக்கும். But you go your way till the end, for you shall rest and will arise to your inheritance at the end of these days. நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். God is talking to Daniel and God is telling Daniel, you have to wait for some time. The test is not going to be over very soon. You have to wait, and at the end of it you will see a great reward coming your way. கர்த்தர் தானியேலை நோக்கி இப்படி சொல்கிறார், நீ காத்திருக்க வேண்டும் இந்த பரீட்சை முடியும் வரை, அந்த பரீட்சை முடிந்த பிறகு உனக்கு இப்படியாய் ஒரு வெகுமதி கிடைக்கும் என்று. The Bible tells us in the book of 2 Timothy chapter 4 verse 10. Now Paul tells Timothy, for Demas has forsaken me, having loved this present world, and has departed from Thessalonica, Crescens for Galatia, Titus for Dalmatia. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான், கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் என்று. Bible tells us that there were few people who left God, who could not really walk this walk of faith or test. They walked away from a great reward. They could not wait till the end. They thought this is too boring, this is too complicated. They slipped from their commitment, and God is pointing out these people. இந்த வேதாகமத்தில் இந்த சில கதாபாத்திரங்களைப் போல காத்திருக்க மனதில்லாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தவர்களாய் அந்த கர்த்தர் கொடுக்கிற வெகுமதியை பெற்றுக்கொள்ளாமலே போனார்கள். The Bible tells us that this man by name Judas Iscariot, he was having cash, but he did not bother. He says, this is something that's not okay. This Jesus is not able to really live life in a big way. So he forsakes Jesus. Finally he ends into suicide.
யூதாஸ் இஸ்காரியத்து இப்படியா பண ஆசை பிடித்தவனாய் இருந்தான். ஆண்டவருடைய அதிக காசை பார்த்தான், ஆனால் இவருக்கு வாழ தெரியல என்று சொல்லி அவன் சற்று ஆண்டவரை விட்டு அவன் விலகி போனான். நமக்கு தெரியும் அவனுக்கு என்ன ஆச்சு என்று. Gehazi looks at Naaman. Naaman brings crores of money equivalent to crores of rupees or many lakhs of rupees, and as Naaman comes home, now Elisha says, I don't want anything from you, you can walk away. So Naaman bends down, he takes some mud, he takes some sand from the house of the prophet, and he says, sir, can you please, like how our friends when they come from Jerusalem, they'll give us a bottle of sand. This is a soil from Jerusalem, you will see bottles of oil, water and sand. Similarly, now this man says it is not from Jerusalem, it is from Elisha's house. He takes sand with him. He says, this is a blessed land, the house that you are living, the place that you are, your feet has stamped, this is so blessed. I might live in a palace, but a small little house, your mud, your sand, your soil I wanted. He takes soil from Elisha's house. நாம எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க வரும்போது அதிக பொருட்களோடு பணத்தோடு வெள்ளி காசுகளோடு வந்தாலும் தீர்க்கதரிசி அது வேண்டாம் என்று சொன்ன பிறகு நாமான் தனக்கு வெகுமதியாய் எதை எடுத்துக்கொள்கிறான் என்றால், அந்த தீர்க்கதரிசியின் வீட்டில் இருக்கும் ஒரு கைப்பிடி மணலை எடுத்துக்கொண்டு, எப்படி இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் வருகிறவர்கள் அங்க இருக்கிற மணல், அங்க இருக்கிற எண்ணெய் எப்பெல்லாம் கொண்டு வருவாங்களோ அந்த தூயத்துவத்துக்காய் இந்த மனுஷன் அப்பேற்பட்ட சீரிய அதிபதி அந்த காலடிப்பட்ட தீர்க்கதரிசி காலடிப்பட்ட ஒரு கைப்பிடி மண்ணை அவன் கொண்டு செல்கிறான். The Bible tells, now Gehazi runs behind this man. Look at it. Some stranger says, sir, the place that you have, the soil is a blessed place. The prophet's soil is what I want in my land. He takes. But this man who works with the prophet, he runs behind money. He runs behind a small thing. He says, give me dress, give me some money, give me these temporary things. He runs behind it. He not only got those temporary blessings, but along with it, he got a dreadful disease. He got a lifetime sickness. He could never live a blessed life again. ஏதோ ஒரு அந்நிய தேசத்திலிருந்து வந்த ஒரு சீரிய அதிபதி, அவனுக்கு தெரிகிறது இந்த பரிசுத்தமும் இந்த தூயத்துவம் இருக்கிற இந்த தீர்க்கதரிசி கால்பட்ட அந்த மண் எவ்வளவு புனிதமானது என்று சொல்லி அதை பெற்று சொல்கிறான். தீர்க்கதரிசியோடே வாழ்ந்து அவர்களுக்கு சர்வ் பண்ணி கொண்டிருந்த இந்த கெஹசி என்ற மனுஷனோ அந்த மனப்பான்மை கொஞ்சம் இல்லாதபடிக்கு பொருளாசை பிடித்தவனாய் அந்த நாமான் பின்னாடி ஓடி அந்த பொருளை பெற்றுக்கொள்ளும்படி அப்படியாய் அவன் மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. The Bible tells us now, do something where whatever you can do and wait for the result. At the end of it, you shall see a blessed day coming. This is what was told to Daniel. நமக்கு தெரியும் கெஹசிக்கு குஷ்டரோகம் வந்தது என்று சொல்லி, ஆனால் நாமோ கர்த்தர் கொடுக்கிற வெகுமதிக்கு காத்திருப்போம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த வெகுமதியை நம் கரங்களில் கொடுப்பார். 2 weeks ago on a Saturday evening, I still remember when I was ready to come and preach, my dear brother, my dear sister, 3 tests that God will place before you. சகோதரி சகோதரி 3 பரீட்சைகளை ஆண்டவர் நமக்கு முன்பதாய் கொடுக்கிறார். First is people who are above you. It could be a mother, father, brother, sister. Just because you are powerful, just because you are muzzled, just because you can overpower anybody, like the dog in our house that can push everybody and then overpower its muzzle, it doesn't mean that what we are doing is good. God is going to keep watching. How are you going to react to your parents, your children, your husband, your wife? The authority that God has given you, that will be a test in your home now. கர்த்தர் கொடுத்த தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால ஞானத்தோடு கர்த்தருக்குள்ளாய் இருக்கிற நம் வீடுகளில் கொடுக்கப்பட்ட தேவ மனுஷர்களுக்கு கட்டுப்பாடோடு இருக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். And the second test that we will have to go through is, let us not test Christ in these 20 days, 21 days. இரண்டாவது பரிசோதனை, கிறிஸ்துவை பரீட்சை பார்க்காமல் இருப்போம். How do we do that? Unnecessarily getting into something that is not connected, talking bad about others, losing our Christian testimony, ordering or spending on something that is not needed, then unnecessarily hurting God by not obeying His voice. This is going to be another test that God is watching if we are going to test Him. இரண்டாவதாக தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத செலவுகளில், தேவையில்லாத வார்த்தைகளில் ஈடுபடாதபடிக்கு நம் ஜாக்கிரதையா இருப்போமாக. And the third thing is, the Bible tells us in Daniel's case, God says, do this and then after some time you shall see your reward. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார், இதை நீங்க செய்யுங்க, இதை செய்தால் உங்களுக்கு வெகுமதி உண்டு என்று. Now after doing this, you need to rest for some time, and after your rest it will come back to you as the portion that you helped people or did a good. God says God will reward you. இதை செய்த பிறகு உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் உங்களுக்காய் வெகுமதியோடு காத்துக்கொள்கிறார். In these 3 tests we want all the church members to pass, to really overcome. இந்த 3 பரீட்சையிலும் எங்க சபை மக்கள் எல்லாம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். And we don't want anybody to fail, very especially people
who are listening to this, people with young children, people who are struggling in terms of money, in terms of sickness. It's a testimony that there are many people who wanted to help, but we know nobody can help us. Nobody can even come near a house because they're all elderly people. They might have intentions, but they would only want us to say, no, we don't want anything. That is why we did not trouble anybody. நாங்கள் யாரையும் நாங்கள் வந்து தொந்தரவு பண்ண விருப்பப்படலை. ஆனால் கர்த்தர் எங்களை அழகாய் பார்த்துக்கொண்டார். Only 4 days we were absolutely back to normal. You and I know, my wife is singing 3 or 4 songs. I'm preaching to you for the past 25 minutes. She's been translating. God has been good to us. 4 நாட்கள் தான். அந்த 4 நாட்களில் கூட ஆண்டவர் அழகாக எங்களை பாதுகாத்து வைத்தார். மோசமான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படாமல் இன்னும் எங்களை புதுப்பித்தார். And what is the reason? Not because we are immune, not because the genes, not because we were eating great food. It is only because somewhere God saw, if I bring them back to life, they will be of blessing, they will be of use to somebody around them. And we have promised God that definitely our service in the next 45 days will be on the street, will not be just a lip service. It will be on the street. It will be with the people who need our help. நாங்கள் அதிசீக்கிரத்தில் குணம் பெற்றதுக்கு காரணம் எங்கள் பலமோ வலிமையோ அது கிடையாது. கர்த்தர் ஒரு பரீட்சைக்குள்ளாய் நீங்கள் இந்த காரியத்தில் தேர்ச்சி பெற்றீர்கள், அதே போல மற்றவர்களுக்கு எவ்வளவாய் ஆசீர்வாதமாய் இருக்க போறீங்க என்று பார்ப்பதற்கு தான். And I'm sure people who are watching this, if God has given you health, if God has given you prayers, yes, that's the least that we can do. Apart from that, please help people around you somewhere in any way that you think you can help. I'm sure it's going to be a blessing to somebody around you. இதையெல்லாம் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ நமக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள். I'm going to remind you of this fun one test and close it. James 1:12, that's where we started. Blessed is the one who perseveres under trial, because having stood the test, that person will receive the crown of life that the Lord has promised to those who love him. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். Let's close our eyes and pray. God, we thank you for you are also going to allow us to go through a testing process. ஆண்டவரே, எங்களையும் பரிசோதனைக்கு பரீட்சைக்குள்ளாய் உட்படுத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Most of us will be put to test this next 3-4 weeks. ஆண்டவரே, இந்த 3-4 வாரத்துக்குள்ளாய் நாங்க எல்லா பரிசோதனைக்குள்ளாய் செல்ல போகிறோம். In terms of an unwanted buying, we might want to be tested. Give us the grace to overcome that desire, that lust. தேவையில்லாத காரியங்களை வாங்காதபடி அந்த இச்சையிலிருந்து எங்களை தடுத்து போடும். In terms of obeying people in our home and people of authority in our offices, in our teams, give us the grace to obey them. எங்கள் வீட்டிலோ அலுவலகத்திலோ எங்களுக்கு கொடுத்த தலைமைத்துவத்துக்கு அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும்படி எங்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கணும். In terms of waiting, doing good and waiting, not becoming restless, Lord, we know at the end of it, at your perfect time, when you think we deserve a blessing, you will send the blessing, you will send the harvest and reward. Let us remember when we go through tests to be faithful, to be patient, and to obey what you want us to do. நன்மையானதையே செய்து காத்திருந்து நீர் கொடுக்கிற வெகுமதியை பெற்றுக்கொள்ளும் அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும். In Jesus' precious name we pray. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. Amen. Amen. Thank you so much, and we are very happy. So many people are there, and it's nice to have all these wonderful people. Very especially, we saw most of you all on video. That's the best part of it. Next 14 days, as I told you, maybe because I'm preaching, I wore the shirt. Otherwise, I would have just been in a t-shirt. Next 14 days, all your nice, wonderful pattu sarees, your formal Alan Solly, Louis Philippe shirts, they will not be of any use. It's only going to be inside the house. But let's remember, God will allow tests in our life. நம்ம இந்த 15 நாட்கள் 14 நாட்கள் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வோம். எல்லா காரியங்களும் நம்மிடம் உண்டு. ஆனால் பரீட்சைக்குள்ளாய் நம்ம செலுத்தப்பட போகிறோம். கவனமா இருந்து நம்ம சாட்சிகளை காத்துக்கொள்வோம். And God bless you. I'm going to ask Meera to wind it up. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் அந்த பாடலை பாடி இந்த ஆராதனை முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, ஓ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சலோமா. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். May the Lord bless you, keep you, make his face shine upon you, be gracious to you, turn his face toward you and give you peace. And all those who receive say amen and God bless you. Amen and God bless. Yes, God truly bless you, bless all of you. So keep in touch, send in your prayer requests. We are here praying for you and to do anything that is needed in our capacity. Thank you so much. Birthdays. And we are going to announce the birthdays. I'm sorry. Thank you, sister. Thank you, sister. பிறந்த நாட்களை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். சிஸ்டர் அமுதா மைக்கேல் இஸ் செலிப்ரேட்டிங் her wedding day. Sister Lily Priya and brother Martin are celebrating their wedding day. And Sister Cynthia Honest is celebrating her birthday. And Judith, little Judith is celebrating her birthday. So we wish all these beloved congregation members the very best on their wedding days and birthdays. And may God bless them and keep them. Thank you so much.